வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்க ராஜமுரளி. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்க்க போறது எதை பத்தினா, நிறைய பேர் கேட்கிற கேள்வி, டெய்லி ஹேர் வாஷ் பண்ணாதான் ஹேர் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்றது டேமேஜ் ஸ்கேல்புக்கு எதுவும் ஆகாம இருக்கிற மாதிரி ஒரு வழியை இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்க்கலாம். நீங்க இதெல்லாம் குறிச்சுக்க ஆரம்பிங்க. பூந்தி கொட்டை நீக்கினது 5, வெந்தயம் அரை டீஸ்பூன், ஓமம் அரை டீஸ்பூன். இது மூணையும் முதல் நாள் நைட்டு நீங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில ஊற வச்சிருங்க, டிப் பண்ணிடுங்க. அடுத்த நாள் செம்பருத்தி இலை 5, அதையும் மிக்சியில நீங்க போடுங்க. முதல்ல அந்த மூணையும் அரைச்சிட்டு நெக்ஸ்ட் இந்த செம்பருத்தி இலையும் கூட போட்டு அதுக்கு மேல தேங்காய் எண்ணெய் 2 டிராப், எலுமிச்சம்பழ ஜூஸ் 5 டிராப். இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க தேவையான நல்ல ஹாட் வாட்டர் 1 டீஸ்பூன் விட்டுக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க வடிகட்டுறதுக்கு நல்ல ஒயிட் லைனிங் கிளாத்தா இருக்கலாம், இல்லைன்னாக்கா வாட்டர் ஃபில்டருக்கு யூஸ் பண்ற ஃபில்டரா இருக்கலாம். இந்த மாதிரியான இதுல வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு ஜெல் டைப் ஆஃப் வாஷ். இந்த லிக்விட நீங்க டெய்லி தலையில போட்டு அலசி பாருங்க. உங்களுக்கு எண்ணெய் தடவாத ஃபீலிங்கும் இருக்காது, எண்ணெய் வழியாது, பொடுகு வராது, தலை முடி ரொம்ப சப்புன்னு இருக்காது, ரொம்ப பிஸியாவும் இருக்காது. என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதிரியான முடியோட நீங்க டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிக்கணும்னா இந்த இயற்கை வழியில நீங்க செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கும். அதே சமயம் முடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும்.